நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வர்றப்போ மேமை பார்த்தேன், மிஸ்ஸஸ் ஸ்ரீவித்யா. அவங்க ஸ்கூல் வச்சுருந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் பேருக்கு சேர்க்கணும்னு வந்தேன். பார்த்தா அவங்க பேசுனது, அந்த ஸ்கூலோட அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் சின்ன லெவலில் தான் அப்போ வச்சுருந்தாங்க, சின்ன இடத்துல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், என் மகன்கிட்ட சொல்லி பாப்பாவை இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி, ப்ளே ஸ்கூல், அப்புறம் எல்கேஜி அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 4 டீச்சர் வச்சுருக்காங்க. பெரிய இடம் வாங்கி நல்ல ஸ்கூல் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ பில்டிங் அந்த மாதிரி. ரெண்டாவது கம்யூனிட்டிஸோட ரொம்ப தொடர்பு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு டேயும் முக்கியமான டேன்னு கொண்டாடி அதோட இம்பார்ட்டன்ஸை இந்த சின்ன வயசுலேயே விதைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் தமிழ் பற்றும் ரொம்ப இருக்குது. ஒரு என் பேத்தி எல்கேஜி யூகேஜி தான் படிக்கிறா, தமிழ்தாய் வாழ்த்து ஃபுல்லாக பாடுறா, தேசிய கீதம் ஃபுல்லாக பாடுறான்னா தேசப்பற்று ரொம்ப முக்கியம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. தேசப்பற்று இருந்தாலே நாட்டுப்பற்று வந்துடும், தமிழ் பற்று வந்துடும், வீட்டில் குடும்பத்துலேயும் பாசம் வந்துடும், ஆசிரியர் சமுதாயத்து மேலே பாசம் வந்துடும். அதனால் தேசப்பற்றியும் தமிழ் பற்றியும் எல்லா விதமான சமுதாய பண்புகளையும் வளர்க்குறாங்க. அவங்க எடுக்கிற நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வெரி குட், ரொம்ப போற்ற தகுந்தது. ரொம்ப சிரமம் எடுத்து நல்லா செஞ்சிட்ருக்காங்க. இந்த பள்ளி, இந்த விசிபி ஸ்கூல் மென்மேலும் வளரணும், இன்னும் நல்ல பேர் வாங்கணும், இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும். நான் இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து வரும்போது இந்த பள்ளி உயர்ந்த நிலைக்கு வந்து நிறைய ஆசிரியர்களை வச்சு நிறைய மாணவர்கள் வச்சு முன்னேறணும். அவங்களும் அவங்க கூட வேலை செய்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. என்னுடைய வேண்டுதல், என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிரார்த்தனை.